கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா எடிட்டோரியல்ல அக்னிஃபையை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்னிஃபை அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக இங்கேயும் பார்த்துறோம். இன்ட்ரடக்ஷன்ல இந்தியாவோட இந்த டெக்னாலஜிக்கல் ப்ரவர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. டெக்னாலஜி வைஸ் இந்தியா எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது 2 பாயிண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ ஆகட்டும், டிஆர்டிஓ ஆகட்டும், எல்லாமே உள்நாட்டிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த அக்னி அப்படிங்கிற அந்த அக்னிஃபை திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயினிங், அதாவது ஒரு மைல் ஸ்டோனாக கருதப்படுது. ஓகேங்களா? என்னன்னா நம்ம ஒரு எம்ஐஆர்வி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு டெக்னாலஜிஸை வச்சு இந்தியன் கவர்மெண்ட்டும் டிஆர்டிஓவும் மிசைல்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன திட்டத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறத முக்கியமாக கொடுத்துருக்காங்க. திவ்யாஸ்திரா என்கிற திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்குவதில் டிஆர்டிஓ முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த திவ்யாஸ்திரா அப்படிங்கிற அதுக்கு கீழே தான் இந்த அக்னிஃபையுமே நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்ப அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். திவ்யாஸ்திரா திட்டம் அப்படிங்கிறது நமக்கு டிஆர்டிஓவோட மிசைல் டெக்னாலஜியோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். திவ்யாஸ்திரா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது இந்த அக்னிஃபைக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஒடிசாவை ஒட்டிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து, அதாவது டிஆர்டிஓ ஒரு மிசைல் டெஸ்ட் பண்றாங்கனாலே அது இந்த அப்துல் கலாம் ஐலாண்ட்ல தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒடிசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவுல தான் எல்லா விதமான மிசைல் டெக்னாலஜி, மிசைல் டெஸ்டிங் எல்லாமே அங்கதான் வந்து பண்ணுவோம் நம்ம. ஸோ அங்கதான் வந்து இந்த அக்னிஃபையோட ஏவுகணை அந்த ஒரு முதல் சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அடுத்தது அந்த விஞ்ஞானிகளை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அக்னிஃபை ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் டைரக்டரா யார் இருக்காங்கன்னா ஒரு பெண் இயக்குனர் ஷீனா ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இயக்குனர் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? யார் அவங்கன்னு பார்த்தா இந்த பேர் முக்கியம். ஷீனா ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமன் டைரக்டர் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த டீம்லயும் பார்த்தோம்னா, ஓகேவா, இந்த அக்னிஃபையை டெவலப் பண்ண இந்த டீம்லயும் பார்த்தோம்னா அதிகப்படியான பெண்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா என்ன தெரியுது, இந்தியாவோட டெக்னாலஜி அப்படின்னு வரப்போ நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் என்ன சொல்றாங்க, பாலின சமநிலை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டெக்னாலஜி அது முக்கியமான விஷயங்கள். நமக்கு மங்கள்யான், சந்திராயன் போன்ற திட்டங்கள்ல கூட அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு அந்த ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வரதன் மூலமா இந்தியாவோட டெக்னாலஜி அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவலா மாறிட்டு வருது அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரிங்களா? சோ அடுத்தது இந்த அக்னிஃபையை பத்தி மறுபடியும் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஓகேவா? முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே. இந்த உள்நாட்டிலேயே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான வார்த்தை. இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம மெயின்ஸ்ல எழுதுறப்போ இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அப்படிங்கிறது கீ பாயிண்டா இருக்கும் நமக்கு. சரிங்களா? சோ அந்த வகையில இந்த அக்னிஃபையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் படைத்தது. ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஏவுகணைகள் இந்தியாவில் அக்னி, பிருத்திவி, நாக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகள்லாம் பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் அந்த ஒரு ஏவுகணை ஒரு இலக்கை தான் போய் தாக்கும். ஓகேவா? ஆனா அக்னிஃபையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான எம்ஐஆர்வி என்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஐஆர்வி அப்படின்னா என்னன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த வார்த்தையை, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல எம்ஐஆர்வின்னு கூட நம்ம எழுதலாம். இந்த என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த அக்னிஃபையை நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு டைம். ஓகே? ஆனால் எக்ஸாம்ல அப்படியே இதை ரிப்பீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி. ஓகேவா? அடுத்தது இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இந்த எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மா சொல்றோம். ஓகேவா? ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிசைல் அப்படின்னு வரப்போ இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அந்த ஒரு நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிற பர்பஸஸ்க்காக நம்ம எம்ஐஆர்வி அப்படிங்கிறதே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன தொழில்நுட்பம்னு கேட்டாலும் அதை நம்ம கரெக்டாக சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்தது
நம்ம சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் ரொம்ப குறைவு, அதுல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இது வரைக்கும் இருக்கக்கூடிய அக்னி மிசைல்ஸ் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஒரு இலக்கை மட்டும் தான் தாக்க முடியும். ஆனால் இந்த அக்னி 5னால ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த வகையில் இந்த டெஸ்டிங்கை வச்சு நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஏவுகணை நம்ம அக்னி 5 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு நேரத்தில் எக்ஸாக்டா எத்தனை இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த பரிசோதனையின்படி பார்க்குறப்ப 3 இலக்குகளை அட் ஏ டைம்ல நம்மளால தாக்க முடியும். அதாவது நார்மலா ஒரு மிசைல் இருக்கு, ஒரு ஏவுகணை இருக்குன்னா அதுல ஒரே ஒரு குண்டு தான் வச்சிருப்பாங்கன்றத எடுத்துப்போம். ஓகேவா. இங்கிலீஷ்ல வார் ஹெட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு மிசைல்ல ஒரு வார் ஹெட் இருக்கும், அது போய் ஒரு எக்ஸாக்ட் அந்த டார்கெட்ல போய் அட்டாக் பண்ணிட்டு வரும். ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிசைல்ல மல்டிபிள் வார் ஹெட்ஸ் இருக்கும். ஓகேவா. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். நம்ம டெஸ்ட் பண்றப்ப 3 வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த 3மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் வெடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க, ஒரே ஏவுகணையில பல்வேறு இலக்குகளை நம்மளால தாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இதோட ரேஞ்ச் 3500, அதாவது டெஸ்ட் பண்ண ரேஞ்ச். ஓகேவா. ஆனா அக்னி 5யோட ஓவரால் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். ஓகேவா. ஸோ இப்போ மற்ற நாடுகள்லாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளும் நீர்மூழ்கி கப்பலில் இணைக்கப்பட்ட MIRV தொழில்நுட்ப ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா அவங்களோட சப்மரைன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க இந்த MIRV அப்படிங்கிற டெக்னாலஜி. ஓகேவா. அடுத்தது வேற நாடுகள் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தில் இருந்து ஏவும் தொழில்நுட்பம் சீனா கிட்ட இருக்கு. ஓகேவா. ஸோ லேண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி சைனா இருக்கு. சீல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருக்கு. அமெரிக்கா அண்ட் போத் சி அண்ட் லேண்ட், கடல் வழியாகவும் சரி தரை வழியாகவும் சரி அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ரஷ்யா கிட்ட வந்து இருக்கு. ஓகேவா. போத் சி அண்ட் லேண்ட் யார்கிட்ட இருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க சைனாவோட உதவியில மறுபடியும் அந்த ஒரு டெக்னாலஜி இந்தியா பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களும் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா. சோ இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து சோ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா அக்னி 5 எப்படி பண்ணாங்க அந்த டெஸ்டிங்கை பத்தி பார்த்தோம். அடுத்தது உலக நாடுகள்ல யார் யாரெல்லாம் எப்படி எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையோட ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேவா. அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ 5000 கிலோமீட்டர் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. 5000 கிலோமீட்டர் அதனுடைய ரேடியஸ் அப்படிங்கிறப்போ நம்ம சைனாவோட நார்தன் பார்ட்ஸ் யூரோப் வரைக்கும் நம்மளால போக முடியும். ஓகேவா. கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் யூரோப் வரைக்கும் போக முடியும். அந்த மாதிரி ஒரு 5000 கிலோமீட்டர் ரேடியஸை நம்ம இந்த மிசைலை வச்சு கவர் பண்ண முடியும். ஓகேவா. ஆனால் இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளோட கெப்பாசிட்டியை வச்சு பார்க்குறப்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா உலக அளவில் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ICBM அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ். இவங்களோட கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா 12000 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம இப்பதான் 5000க்கு வந்திருக்கோம். ஓகேவா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவும் அதனுடைய ஃபர்ஸ்ட் எவர் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது ஷார்ட்டா ICBM தான் சொல்லுவோம். ஓகேவா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ICBM உருவாக்குவதற்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா. இந்தியா கிட்ட இன்னும் ICBM இல்ல அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா. இந்தியாவோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 5000 கிலோமீட்டர் தான். ஆனா உலக நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் போன்ற நாடுகள், சைனா உட்பட எல்லாருமே இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய். சோ இது ஒரு ஏவுகணை தான், மிசைல் மட்டும் தான். இந்த மிசைல்ல என்ன குண்டு வைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணோம். ஓகேவா. அதுல அணு ஆயுதம் வைக்கலாமா இல்ல நார்மல் குண்டு வைக்கலாமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்தந்த நாடுகள் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதை ஒரு டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். மிசைல்னா அந்த மிசைல்ல வைக்கக்கூடிய ஏவுகணை அந்த வார்ஹெட் அப்படிங்கிறது நியூக்ளியரா இருக்கணுமா நான் நியூக்ளியரா இருக்குமா அப்படிங்கிறது அது டிபெண்ட்ஸ் ஆன் த நேஷன். சரியா. அடுத்தபடி பார்த்தோம்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மிசைல்ஸ் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 350 கிலோமீட்டர்ஸ். பிருத்திவி 2 அப்படிங்கிறது 350 கிலோமீட்டர்ஸ். 700 அப்படிங்கிறது நமக்கு அக்னி 1 வந்துடும். ஓகேங்களா. A1 அப்படிங்கிறது நமக்கு 700 கிலோமீட்டர்ஸ். அக்னி 2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 2000 கிலோமீட்டர் அக்னி 2 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா. சோ இங்க அக்னி 5 கொடுத்திருக்காங்க. அக்னி 2 தான் வந்து நமக்கு 2000 கிலோமீட்டர். அடுத்தது அக்னி 3 அப்படிங்கிறது நமக்கு 3000 கிலோமீட்டர். ஓகேவா. சோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அக்னி 2 2000 கிலோமீட்டர், அக்னி 3 வந்து 3000 கிலோமீட்டர், அக்னி 4 வந்து 4000, இப்போ அக்னி 5 5000. ஓகேவா. 1000 கிலோமீட்டரா நம்ம கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். அந்த வகையில பாக்குறப்போ அக்னி 5ல இப்பதான் நம்ம
5000 வந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி 12,000 15,000 வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் இருக்கு. இந்தியா அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு அக்னி 5 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு இந்த MIRV தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம மிசைல் பண்ணணுமா? இந்தியா ஒரு பீஸ் லவ்விங் நேஷனா இருக்காங்க. நம்ம யாரையும் முதல்ல போய் அட்டாக் பண்ண மாட்டோம். அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு டிஃபென்ஸ்ல இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? சமீபத்தில் கூட சிப்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட தரவுகளின்படி இந்தியா தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதங்களை டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடா இருக்காங்க. நம்ம தான் அதிகமா அந்த ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கோம். உலக அளவில் பார்க்கிறப்போ நமக்கு யார் அதிகமா கொடுக்குறாங்கன்னா ரஷ்யா தான். கிட்டத்தட்ட 36% இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்குறோம். நம்ம ஒரு பீஸ் லவ்விங் நேஷனா இருக்கப்போ இவ்வளவு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணலனாலும் நம்மளே அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள்ல ஒரு அணு ஆயுத நாடுகளா இருக்கனாலையும் நமக்கு சமீபத்தில் பார்த்தோம். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பார்த்தோம், ரஷ்யா யுக்ரைனை பார்த்தோம். அடுத்தது இந்த செங்கடல் ரெட் சீல ஒரு அட்டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள் இந்தியாவுக்கும் வராது அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஆபத்துகள் வரப்போ நம்ம கிட்ட டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம போயிடக்கூடாது. அட்டாக் பண்றவங்க ஒரு ஹை டெக்னாலஜியை பண்ணிட்டு நம்ம டிஃபெண்ட் பண்றது ரொம்ப லோ டெக்னாலஜியில இருந்துட்டோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் ஃபெயிலியரா வந்து முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்தியாவோட தேவைகளுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. குறிப்பா இந்த அக்னி 5 MIRV டெக்னாலஜிலாம் இந்தியாவோட அர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட அந்த கேப்பபிலிட்டிஸ்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நமக்கு அக்னி 5 அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அக்னி 5யோட டெக்னாலஜி என்ன இருக்கு, அது என்ன திட்டத்துக்கு கீழ் பண்றாங்க. திவ்யாஸ்திரா அப்படிங்கிற திட்டம் 5000 கிலோமீட்டர் அதனுடைய கேப்பபிலிட்டி. DRDO தான் இதை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு MIRV அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலமா ஒரே நேரத்தில் ஒரே மிசைல் பல டார்கெட்ஸ் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் நமக்கு இம்பார்ட்டண்டாக தான் இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 6 மார்க்கோ ஒரு 12 மார்க்கோ சொல்லி நம்ம எழுத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இது ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.